ஹை ஃப்ரெண்ட்ஸ். கண்டுபிடிப்பாளர் எடிசன்ல ஆரம்பிச்சு நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வர எத்தனையோ தலைவர்கள் வீடுகளில் பேப்பர் போடுற பேப்பர் பாய் வேலையை செஞ்சுதான் அவங்களோட வாழ்க்கை பயணத்தையே தொடங்கியிருக்காங்க. அதிகாலையில எழுந்திரிச்சு சுறுசுறுப்பா கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனையும் படைச்சிருக்காங்க. உலக செய்திகள் நம்ம வீடு தேடி வர ரொம்பவே உறுதுணையாகவும் இருந்திருக்காங்க. மக்களுடைய நண்பனாகவும் நம்ம அறிவை வளர்க்கக்கூடிய தோழனாகவும் இருந்திருக்காங்க. இப்படி செய்தித்தாள் விநியோகம் செய்யற மனிதர்களை அங்கீகரிக்கிற விதமா ஹங்கேரி, அமெரிக்கா, நார்வே, ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகள் அவங்களுக்கு பேப்பர் பாய் சிலை அமைச்சு கௌரவப்படுத்திருக்காங்க. என்னதான் தொழில்நுட்பங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தாலும் வீடுகள்ல செய்திகளை போடுற செய்தித்தாளை வாசிக்கிற ஒரு ஒப்பற்ற அனுபவத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த செய்தித்தாள் விநியோகர்கள் அனைவரையுமே எத்தனை முறை நன்றிகள் சொன்னாலும் சொல்லிட்டே போலாம். இந்த போட்டோல பாக்குற அண்ணன் தான் நம்ம வீட்டுல செய்தித்தாள் போடுற செய்தித்தாள் விநியோகர் அண்ணன். அண்ணனை நான் கௌரவப்படுத்துறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ணன் போடுற தினத்தந்தி செய்தியை நான் படிச்சுதான் நீங்க பாக்குற ஒவ்வொரு வீடியோவும். இந்த தருணத்துல அண்ணனுக்கும் தினத்தந்தி நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு சின்ன ஒரு தாழ்மையான வேண்டுகோள், மற்ற நாடுகள்ல இருக்கிற மாதிரி நம்ம நாடுலையுமே பேப்பர் பாய் சிலை அமைச்சு இவங்களை கௌரவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இறுதியா, நான் தினமும் தினத்தந்தியை வாசிப்பவன் அல்ல, சுவாசிப்பவன். நன்றி, வணக்கம்.